அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நான் உங்கள் வருண்மணி. இன்றைக்கு அமர்விலே நம்ம பார்க்க இருப்பது எது என்று பார்த்தால், பஸ்திரிகா என்று சொல்லக்கூடிய பிராணாயாம பயிற்சி வகையில் ஒன்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக பிராணாயாம பயிற்சிகளை பொறுத்த வகையில் நாடி சுத்தி பிராணாயாமா, நாடி சோதன பிராணாயாமா, சீத்தளி, சிக்காலி, சதந்த, கபாலபதி, பஸ்திரிகா, பிரம்மரி என்று சொல்லக்கூடிய பிராணாயாம வகைகள் இருக்கின்றது. அதை பொறுத்த வகையில் தற்பொழுது குளிர்காலம், மழை காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு ஜலதோஷம் பிடிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனை உடனடியாக எப்படி சரி செய்ய வேண்டும், இந்த பிராணாயாம பயிற்சி வகையில் எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை எளிமையான முறையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது மூச்சு வேகமாக உள்ளிழுத்து வெளியேற்றுவதன் பெயர் தான் பஸ்திரிகா. அப்பொழுது தேவையற்ற லங்ஸில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், நாசி துவாரத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அந்த சளி படலங்கள் எல்லாம் உடனடியாக வெளியேறிவிடும். அதற்காக இந்த பயிற்சியை நாம் செய்யலாம். ஆரம்ப நிலையத்தில் கைகளை மெதுவாக மேலெழுத்து மூச்சை உள்ளிழுத்தவாறு கையை மேல் நோக்க வேண்டும். வேகமாக வெளியேற்றும் பொழுது கை கொண்டு வர வேண்டும். சரிங்களா? மூச்சை உள்ளிழுங்க, வெளியேற்றுங்க, உள்ளிழுங்க, வெளியேற்றுங்க, மூச்சு உள்ளிழுங்க, வெளியேற்றுங்க, உள்ளிழுங்க, வெளியேற்றுங்க, உள்ளிழுங்க. இப்படி ஒரு 20 முறை ஆரம்ப நிலையிலே செய்ய வேண்டும். அதன் பிறகு வேகமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியேற்ற வேண்டும். சரிங்களா? இதை செய்தால் உடனடியாக நமக்கு ஜலதோஷம் பிடிப்பதை தவிர்த்து கொள்ளலாம். இப்பொழுது வேகமாக செய்கின்றேன், பாருங்கள். இப்படி செய்தால் உடனடியாக உங்களுக்கு ஜலதோஷத்திலிருந்து விடுபடலாம். ஆரம்ப நிலையில் செய்யும் பொழுதே உங்களுக்கு ஒரு தலைச்சுற்றல் வரும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், சாதாரணமான முறையில் மூச்சை உள்ளெடுத்து வெளியேற்றிவிட்டு கைகளை பின்னோக்கி வைத்து கொள்ள ஒரு நமக்கு சப்போர்ட் பேலன்ஸ். இதே போன்று செய்யுங்கள். உங்களுக்கு சிறப்பாக உடல் நலம் இருக்கும் என்று இந்த காலை நேர அமர்விலே நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.